அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் மறுபடியும் பிறத்தலை குறித்தும் நாம் தியானித்து வந்தோம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன, நமக்காக மரித்ததின் நோக்கம் என்ன என்றெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கும்போது ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். குறிப்பாக நாம் மரிப்போம் என்று தெரிந்தும் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதன் பின்னணியிலே அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருப்போமானால் கொடுக்கப்பட்ட இந்த குறுகிய காலத்திலே நம்முடைய வாழ்விலே அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். காலம் பொன்னானது. கொடுத்த காலத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் தியானிக்கலாம். கர்த்தர் மனிதனுக்கு சில காரியங்களை இம்மையிலும் அதன் மூலமாக அந்த பயிற்சியின் மூலமாக மறுமையிலும் நமக்கு வைத்திருக்கிறார். இதை வேதத்தில் அங்கங்கே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் தியானிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும்போது வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். மனிதனை படைக்கும்போது களிமண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார் என்று காண்கிறோம். வேறு எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை கொடுக்கவில்லை. அவைகள் இனப்பெருக்கத்தையும் எவ்வளவு நாள் வாழ முடியுமோ வாழ்ந்து விட்டு போகிவிடும். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் அவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதைத்தான் நாம் ஆதியாகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே காண்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோம் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நமக்கு ஒரு பொறுப்புகளை கொடுக்க பிதா சித்தமாக இருக்கிறார். அதை இந்த பூலோகத்திலே நமக்கு கொடுக்கும்போது அதன் மூலமாக ஒரு பயிற்சியை கொடுக்கிறார், பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன என்று தியானிக்கும்போது நம்முடைய உடலையே அவர் கொடுத்திருக்கிறார். அதையே நாம் பாதுகாக்க வேண்டும், நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள், மனைவி, புருஷன் இவர்களையெல்லாம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர், ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இவற்றை நாம் எப்படி செய்கிறோம், நீதி நேர்மை நியாயத்தோடு எப்படி செய்கிறோம் என்பதையெல்லாம் கவனித்து நமக்கு மறுமையிலே பல பொறுப்புகளை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது 10 மாதங்கள் இருந்தோம். எல்லா அவயவங்களும் நமக்குள் உருவாக்கப்பட்டது. நிறை கர்ப்பமாக இருக்கும்போது 10வது மாதத்திலே நமக்கு இல்லாத ஒரு உறுப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போதும் வெளியில் ஒரு உலகம் இருக்கிறது என்று அறியாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். வெளியே தள்ளப்படுவோம் என்று கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு வந்து விட்டோம். இப்பொழுதுதான் தெரிகிறது அந்த உலகம் நிரந்தரமல்ல, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று. இப்பொழுது என்ன புலப்படுகிறது என்றால், இந்த உலகம் நிரந்தரமல்ல, இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு நாம் போக வேண்டும். ஆனால் அந்த உலகத்திலே என்ன மாதிரி பொறுப்புகளை ஆண்டவர் கொடுப்பார் என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அதைத்தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12-13வது வசனத்திலே சொல்லுவார். இப்பொழுது நிழலாட்டமாக காண்கிறோம், அங்கு முகமுகமாக தரிசிக்கும் போது இன்னும் அதிகமாக நமக்கு வெளிப்படும் என்று. ஆனால் வேதத்திலே ஆங்காங்கே ஆண்டவர் நமக்கு பல குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்புகளை எல்லாம் அவர் நமக்கு கொடுக்க
வாஞ்சையாக இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே பவுலடிகளார் மூலமாக ஆண்டவர் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி என்று கேட்கிறார். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? இது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இந்த தேவதூதர்களிலே பல படிகள் இருக்கலாம். எந்த படியை நாம் ஆள்வோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், தேவதூதர்களை அவர் தமது சாயலிலும் ரூபத்திலும் படைக்கவில்லை, மனிதனை படைத்திருக்கிறார். அதனால் நமக்கு அவர்களையும் நியாயம் தீர்க்க ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்பதை இங்கு நாம் காண்கிறோம். மற்றும் எபிரேயர் 2வது அதிகாரம் 5 வசனம் தொடங்கி 8 வசனம் முடிய இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தேவதூர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதிலும் சற்று சிறியவராக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்ப்படுத்திருக்க காணும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் நம்முடைய உலகம் ஒன்றுதான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், இருந்தோம். சூரியன் நமக்கு வெகு அருகாமையில் இருப்பதினாலே அது சூரியனாக தோன்றுகிறது. மற்றபடி அதுவும் ஒரு நட்சத்திரம். தொலை தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒரு நட்சத்திரமாக மினுக்கும். அப்படி பார்ப்போமானால் நம்முடைய இந்த மில்கிவே கேலாக்சி பால்வழி கண்டத்திலே கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் இந்த சூரியன் ஒன்று. இந்த சூரியனை சுற்றியே ஒரு பூமி இருந்தால் மற்ற நட்சத்திரங்களை சுற்றி என்னவெல்லாம் இருக்கும் என்பது நமக்கு இப்போது தெரியவில்லை. ஆனால் ஏதாவது இருக்கும், இல்லை என்றால் ஆண்டவர் அவைகளை வீணாக படைத்திருக்க மாட்டார். இதன் அருகாமையிலே இன்னும் ஒரு கேலாக்சி இருக்கிறது, கண்டம். அதை அவர்கள் ஆண்ட்ரோமேடா கேலாக்சி என்று கூறுவார்கள். அதிலும் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த டெலஸ்கோப்பினாலே அவர்கள் காணும்போது கோடான கோடி கேலாக்சிஸ்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எங்கே கொண்டு போய் எப்படி பயன்படுத்துவார் என்பது நாம் மரித்த பிறகுதான் தெரியும். எப்படி நாம் அந்த கர்ப்ப பையிலிருந்து வெளிப்பட்ட பிறகு இந்த உலகம் தெரிகிறதோ, அதே போல நாம் இறந்த பிறகு நமக்கு வைத்திருக்கும் பொறுப்புகள் நமக்கு தெரிய வரும். நான் அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்கிற ஒரு கல்லூரியிலே படித்தேன், கெமிக்கல் இன்ஜினியரிங். அந்த வகுப்பின் அளவு ஒரு 60 அடிக்கு 40 அடி இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அங்கு படித்த நாங்கள் ஒரு 40-50 வருடங்கள் கழித்து சந்தித்த போது, ஒருவர் அமெரிக்காவில் இருந்தார், ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார், ஒருத்தர் ஐரோப்பா கண்டலத்தில் இருந்தார், எங்கெங்கோ இருந்தார்கள். அதே போல நாமும் இந்த பூமியிலிருந்து செல்லும்போது ஆண்டவர் நம்மை எங்கே பயன்படுத்துவார் என்பது நமக்கு இப்பொழுது புரியாது, இறந்த பிறகு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு எதிர்பார்க்கிறதை நாம் ஜாக்கிரதையாக காண வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு புஸ்தகத்திலே யோவான் அப்போஸ்தலர் மூலமாக கிபி 94 ஏறக்குறைய வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலே நாம் சென்று பார்ப்போமானால் ஒரு வார்த்தை மறுபடியுமாக வரும். ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு, ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு என்று வரும். வெளிப்பாடு 3:12 இப்படியாக சொல்வார், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. ஒரு கட்டிடத்திலே தூண் மிக முக்கியமான ஒரு பங்கு. அதை தட்டி போட்டால் அந்த கட்டிடமே இடிந்து விழும். அப்படியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய ஆலயத்திலே உனக்கு முக்கியமான ஒரு பங்கை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு அவர் எதிர்பார்ப்பது ஜெயங்கொள்ளுதல். அப்பொழுது என்ன ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நாம் தியானிப்போமானால், சுயத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும், பெருமையை ஜெயிக்க வேண்டும். லிஸ்ட் பெரிதாகிக்கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் ஜெயிக்கும்போது நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுப்பார். அதிலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அது பர்மனன்ட் போஸ்ட்.
அதற்காக இங்கு இந்த டெம்பரரி இடத்திலே நம்மை வைத்து தயார்படுத்துகிறார். 3:21 வெளிப்பாடு புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். அரசாளுவதற்காக நம்மை தகுதிப்படுத்துகிறார். அவர் ஜெயம் கொண்டார், அவருடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அதே போல யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களையும் அவருடைய சிங்காசனத்தில் அமர அருள் செய்வார். இதற்காகவும் நம்மை அவர் இங்கு பயிற்சி வைக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் பயில வேண்டும். அதன் பிறகு நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஒரு எஜமான் 5 தாலத்து 2 தாலத்து 1 தாலத்து என்று கொடுத்திருப்பார். இந்த 2 தாலத்து வாங்கினவன் 4 தாலத்தாக அதை முன்னேற வைத்திருப்பார். அப்பொழுது அவனை நோக்கி ஆண்டவர் சொல்லுவார், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம், ஆனால் அதில் நாம் உண்மையும் உத்தமமாக இருந்தால், முன்பே சொன்னேன், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்றேன். நமக்கு கொடுக்கப்பட்டது எது என்று பார்த்தால் நம்முடைய குடும்பம், நம்முடைய உற்றார் உறவினர், நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில், நமக்கு கொடுக்கப்பட்ட எதிர்பார்ப்புகள், இவற்றையெல்லாம் நாம் நல்ல வண்ணமாக செய்தால், இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையும் உத்தமமாக இருந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இது எங்கே இருக்கும் என்று பார்த்தால் மறுமையிலே இருக்கும். இம்மையிலே நாம் உண்மையும் உத்தமமாக கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே இருந்தால், மறுமையிலே நாம் அவரோடு கூட உட்காரும்போது அந்த 3:21வது வெளிப்பாடிலே நமக்கு சொன்னப்பட்டபடி அந்த அரியணையில் உட்காரும்போது நாம் சந்தோஷத்தில் பிரவேசித்திருப்போம், அதிகாரியாகவும் இருப்போம். அதுவும் இல்லாமல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஒன்று சொல்லுகிறார், 10 பேரை அழைத்து 10 ராத்தலை கொடுப்பார். கொடுத்து விட்டு அவர்களிடம் கொஞ்ச நாள் பொறுத்து கணக்கு கேட்கும்போது முதலானவன் வந்து சொல்லுவான், உம்முடைய ஒரு ராத்தலினாலே நான் 10 ராத்தல் செய்தேன் என்பான். இரண்டாம் அவன் வந்து சொல்லுவான், அந்த ஒரு ராத்தலினாலே நான் 5 ராத்தல் செய்தேன் என்பான். கொடுக்கப்பட்டது ஒரு ராத்தல். ஒருவர் 10 செய்கிறார், ஒருவர் 5 செய்கிறார். இன்னொருவர் வந்து நான் அதை புதைத்து வைத்தேன் என்பார். மீதி 7 பேருக்கு பற்றி அங்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தால் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிபதியாக இரு என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கும்போது அவனை 10 பட்டணங்களுக்கு அதிபதியாக்குகிறார். அதுபோல எத்தனை பட்டணங்களுக்கு நம்மை அதிபதி ஆக்குவார் என்பது இங்கு நாம் எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆளப்பிறந்தவர்கள் நாம். அதனால் நன்றாக கற்றுக்கொண்டு அவரைப் போலவே மாறி அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் உருவாகி நாம் அங்கு செல்லும்போது நமக்கு அவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பது அங்கு புலப்படும். ஆனால் அதற்கு இம்மையிலே நாம் பயில வேண்டும். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.